Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க. வீடியோக்குள்ளார போங்க. பாறை மீனை வாங்குங்க, பலனை அள்ளுங்க. பாறை மீன்ல இருக்கக்கூடிய கால்சியம் இருக்குல்ல, அது பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. அப்படி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த பாறை மீன் மருந்தா பயன்படுது அப்படின்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாறை மீன்கள் இருக்குல்ல, அது பொதுவாகவே பாறையிலேயே மறைஞ்சுதான் வாழுமா. சிலர் இந்த பாறை மீனை பறவா மீன் அப்படின்னு சொல்றாங்க. பாறை மீன் இருக்குல்ல, இது பார்க்கறதுக்கு வெள்ளி நிறத்திலையும் அதோட துடுப்புகள் மஞ்சள் நிறத்திலையும் செவில் பகுதிகள் கரும்புள்ளிகளோடும் இருக்கும். அதனால தான் இதை சிலர் பட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள வேறு பலர் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ஒயிட் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. முள்ளு கொஞ்சமாக தான் இந்த பாறை மீன்ல இருக்கும். பாறை அப்படிங்கிறது இந்த மீனோட பொதுவான பேர் தான். ஆனால் இந்த பாறை மீன்லேயே நிறைய வகைகள் இருக்கு. தேங்காய் பாறை மீன், மஞ்சள் பாறை மீன், கடல் பாறை மீன், தோல் பாறை மீன், முட்டா பாறை மீன், நெய் பாறை மீன் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. சில மீன்கள் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சில மீனை வறுத்தாதான் நல்லா இருக்கும். ஆனால் இந்த பாறை மீனை மட்டும் குழம்பு வறுவல் அப்படின்னு ரெண்டுமே செய்யலாம். அதனால தான் தென் மாநிலங்கள்லாம் பாறை மீனுக்குன்னு ஸ்பெஷல் இடமே இருக்கு. இதோட விலையும் ரொம்ப கம்மி தான். தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கக்கூடிய மீன்களில் இந்த பாறை மீனும் ஒன்று. பாறை மீன்களோட நன்மைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பாறை மீனில் நிறைய புரோட்டீன்கள் இருக்குது. அதனால் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பாறை மீனை சமையலில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். பாறை மீனில் கலோரிகளும் குறைவாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு பாறை மீன் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பாறை மீனில் இருந்து தான் கால்சியம் டேப்லெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த பாறை மீனில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B12 இருக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. 100 கிராம் பாறை மீனில் புரோட்டீன், கொழுப்புச்சத்து, சாம்பல் சத்து, நீர்ச்சத்து, விட்டமின் ஏ இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. விட்டமின் ஏ சத்து இந்த பாறை மீன்ல இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப நல்லது. வாரம் 2 நாள் இந்த பாறை மீனை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளே வராது. தோல் மற்றும் தலைமுடி சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாறை மீன் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளெல்லாம் நீக்கிறதுக்கு, பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாரத்தில் 2 முறை பாறை மீனை சாப்பிட்றது நல்லது. பாறை மீனை வாரத்தில் 2 முறை நீங்கள் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வர்றப்ப தலைமுடி உதிர்ற பிரச்சனை கூட உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். தோல் மற்றும் தலைமுடி சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாறை மீனை சாப்பிட்றது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல தீர்வா அமையும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமது உடம்புல இருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்புகள் அளவு இந்த பாறை மீனை சாப்பிட்றதுனால குறையிறதுனால இதய நோய்கள் ஏற்படுற வாய்ப்பு குறையும். அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இந்த பாறை மீனில் அதிகமாக இருக்கிறதுனால இதய நோய் ஏற்படுற வாய்ப்பை தடுத்து நிறுத்துது. நீரிழிவு நோய் வந்துருச்சுனாலே உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. ஸோ எந்த ஒரு உணவை நம்ம சாப்பிடனாலும் இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு யோசனை பண்ணி தான் சாப்பிடுவோம். ஆனால் பாறை மீனை பொறுத்த வரைக்கும் நீரிழிவு நோயாளிகள் பயப்படாமல் சாப்பிடலாம். ஆஸ்துமா மற்றும் தைராய்டை குறைக்கிறதுல பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்படுள்ள அந்த ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு பாறை மீன் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பாறை மீனில் அயோடின் சத்து இருக்கிறதுனால முன்கழுத்து கல்லளை நோய், அதாவது தைராய்டு ஏற்படுள்ள அந்த வாய்ப்பையும் தடுத்து நிறுத்துது. புற்றுநோய், அதாவது மார்பக புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், இரத்த புற்றுநோய் இது மாதிரியான எந்த ஒரு புற்றுநோயும் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கிற சக்தி இந்த பாறை மீனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த வீடியோவில் பாறை மீனுக்கு ஏன் பாறை மீன்னு பேர் வந்துச்சு, பாறை மீனில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, பாறை மீன் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இனி பாறை மீன் சீசனில் கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும்
நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.